திரும்பவுமாக ஏலி மாராதனை கூட தமிழ் சபையினாலே நடத்தப்படுகிறார். பிரைஸ் பிரிங்ஸ் விக்டரி என்ற இந்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ள தேவன் பெரிதான கிருபையை தந்தார். அதுக்காக அவரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களோடு கூட சேர்ந்து தேவனை துதியுங்கள். தேவன் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு கூட நாங்கள் கேட்கிற வேளையிலே, எங்களுடைய எல்லா தேவைகளையும் அவரிடத்திலே சமர்ப்பிக்கிற வேளையிலே, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் கூட நாங்கள் அவரை துதிக்கிற வேளையிலே அவர் நிச்சயமாகவே பெரிதான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் அவரை துதித்து நாங்கள் பாடப்போகிறோம். உங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள், தேவனை துதியுங்கள். அங்கே கட்டுங்கள் அவிழ்க்கப்படும். எங்கெல்லாம் இயேசுவின் நாமத்தை நாங்கள் உச்சரிக்கிறோமோ அங்கே தேவன் பெரிதான காரியத்தை, பெரிதான விடுதலையை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் இவ்வளவு நாளும் செய்த நன்மைக்காக நம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இவ்வளவு காலமும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை நீர் ஆண்டவரே பாதுகாத்து வந்ததுக்காக துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, எங்களுடைய தேவைகளை சமர்ப்பிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் தாமை பொறுப்படுத்தி வழிநடத்தி தாங்க வன்பதாய் கெஞ்சுகிறோம். எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்க வன்பதாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, முற்றுமாக எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீர் பொறுப்படும் வழி நடத்தும். உம்முடைய நாமம் ஒன்று இந்த இடத்திலே மகிமைப்படுவதாக கர்த்தாவே. எல்லாவற்றையும் உடைய வெள்ள கரத்திலே ஒப்படைத்து இயேசுவின் வெள்ள நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. God sent his son, they called him Jesus. He came to love, heal and forgive. He lived and died to buy my part. An empty grave is there to prove my Savior lives. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds the future, and life is worth the living just because he lives. Hallelujah. Oh, because he lives, I can face tomorrow. And then one day I'll cross the river, I'll fight like fire, I'll go with pain, and then as death gives way to victory, I'll see the lights of glory, and I'll know he lives. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds the future, and life is worth the living just because he lives. Is worth the living just because he lives. Hallelujah. Because he lives.
face tomorrow. Thank you, Jesus. Life is easy when you're up on the mountain. You have got peace of mind. You never know, but being strength when you're down in the valley. Don't lose faith. You are never alone. For the God of the mountain, He's still God in the valley. When things go wrong, He'll make them right. The God of the good time, He's still God in the bad times. The God of the day, He's still God in the night. You talk of faith when you're up on the mountain, but talk comes so easy when life's at its best. It's down in the valleys of trials and temptations. That's where your faith is really put to the test. For the God of the mountain, He's still God in the valley. When things go wrong, He makes them right. The God of the good time, He's still God in the bad time. God of the day, He's still God in the night. For the God of the mountain, He's still God in the valley. When things go wrong, He'll make them right. And the God of the good times, He's still God in the bad times. The God of the day, He's still God in the night. The God of the day, He's still God in the night. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசலாக்கியமே. அவர் சட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டைக்கு அடைக்கலம் புகுவது தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டைக்கு அடைக்கலம் புகுவது தம் சிறகுகளால் மூடுவார். தேவரும் நடைக்கிறமே ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதை உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவான். ஒரு வாதை உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவான். அவர் சட்டைக்கு அடைக்கலம் புகுவது தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டைக்கு அடைக்கலம் புகுவது தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாய். என் ஆத்துமனே சரவன் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாய். என் ஆத்துமனே சரவன் அவர் சட்டைக்கு அடைக்கலம் புகுவது தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டைக்கு அடைக்கலம் புகுவது தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. அவனை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே தாவீது அங்கே தேவனிடத்திலே கதறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைபரமான ஆவியை உள்ளத்தில் புதுப்பியும் என்று கதறுகிறார். ஏன் கதறுகிறார்? எதனால் இந்த துன்பம்? ஏன் கலங்குகிறார்? ஏன் தேவனை பார்த்து கெஞ்சுகிறார்? எதற்காக? அங்கே நாங்கள் அந்த 51ஆம் அங்கே வசனத்திலே அங்கே சங்கீதம் 51 நாங்கள் பார்ப்போமானால் மேல் பகுதிகளிலே அங்கே பட்சமாளரிடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் வேறு தீர்க்கதரிசியினால் அவனுக்கு உரைக்கப்பட்டது. அங்கே எப்படி அவன் செய்த பாவங்களை அவன் உணர்த்தினான். கர்த்தரோடு வாழ்ந்த ஒரு மகன், கர்த்தரோடு எப்பொழுதும் சார்ந்திருந்த மகன். நாங்கள் அந்த வசனத்திலே பார்க்கும் அவர் கண்மலை, அவர் கோட்டை, என் அரண், என் நம்பிக்கை, நான் நம்பியிருக்கும் துருகம், என் கேடகம், இப்படியெல்லாம் விவரித்து தேவனை மகிமைப்படுத்திய ஒரு தாவீது இங்கே பார்க்கிறோம். ஆண்டவரை சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் சிருஷ்டியும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் மாறிட்டு தேவனை விட்டு பின்வாங்கி போயிட்டு. எதனால் பின்வாங்கி போயிட்டு? அந்த உலகத்தை பார்த்தான். நாங்கள் அதை பட்சமாலே பார்த்ததினால் அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் மாறிட்டு அவளை வஞ்சிக்க வேண்டும், அவளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலே பல திட்டங்களை தீட்டினான். இது எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளாய் வாழ்ந்து உறுதியாய் எத்தனை போராட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் முழந்தால் படியிட்டு அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி வைராக்கியமாய் ஜெபித்த நாங்கள், எங்களுடைய ஜெபங்கள் அங்கே தேவனுடைய காதுகளிலே எட்டி சென்று விசுவாசம் கொண்ட நாங்கள் இப்பொழுது கதறுகிறவர்களாய் இருக்கிறோம். அன்று தாவீது செய்த பாவம் வித்தியாசம், இன்று நாங்கள் செய்கிற காரியங்கள் வித்தியாசமாய் இருக்கிறது. முறுமுறுக்கிறவர்களாக, புறங்கூறுவர்களாக, இதுக்கும் பாவம் தான். கொஞ்சம் புளித்தமா என்ன செய்யுமா? எல்லா மாவையும் புளிக்க வைக்குமா?
பெருசா செய்தால் தான் அது பாவம் அல்ல. தாவீது செய்ததுதான் பாவம் தான் அது. ஆனா நாங்கள் செய்கிற சின்ன சின்ன காரியங்களும் அது பாவமாகவே அங்கே தேவன் பார்க்கிறார். எங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் மாறுது. அன்று தாவீது கதறினான், ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும். அவன் செய்த தவறின் நிமித்தம் அவன் கலங்கி அழுதான். இது என்னுடைய தவறுகளை நாத்தான் மேல் வந்து உணர்த்தினால்தான் நாங்கள் உணர்வோம். நாத்தான் மேல் ஒவ்வொருத்தருக்கும் வரணும். ஆகவே ஆவியானவர் உணர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். அவர் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். போதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அங்கே அவன் பார்க்கிறோம், அங்கே எல்லாம் செய்த தாவீது, அங்கே ஒரு பலன் உள்ள தாவீது, தினமும் 7 முறை ஜெபித்த தாவீது அங்கே சோர்ந்து போய் ஒடுங்கி போய் அங்கே கேட்கிறான், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைபெறமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். அங்கே ஆவியை இழந்து விட்டான். இந்த பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய அந்த வல்லமை இழந்து விட்டான். தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து விட்டான். தேவனுடைய அந்த ஐக்கியத்தை இழந்து விட்டான். தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள அந்த நெருக்கத்தை அவன் இழந்து விட்டான். இதனாலே கதறுகிறான் உணர்த்தப்பட்டவனாய். அங்கே நாத்தான் மேலால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, அதற்கு முன்பு அவன் சொல்லுகிற அந்த விஷயத்தை கேட்டு தாவீது எழும்பி இதை யார் செய்தார்கள் என்று சொல்லி கூட தாவீது தன்னை குற்றப்படுத்தாமல் யாரோ இந்த பிழையை செய்தார் என்று அவன் யோசித்தான். ஆனால் நாத்தான் மேல் என்ன சொன்னான், அதை செய்தவன் நீதான், இந்த கொடிய பாவத்தை செய்த மனுஷன் நீதான். இன்றைக்கு எங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் என்ன பாவம் செய்திருக்கிறோம். எங்கள் உள்ளம் அறியும். எங்களுடைய உள்ளமே அதை அறியும். இருதயத்தின் நிறைவுகளை வாய் பேசும் என்று சொல்லப்பட்டது. என்னுடைய இருதயத்தில் என்ன விதமான நினைவுகள் இருக்கிறது, அங்கே அந்த இருதயத்தில் உள்ள அந்த நினைவுகள் என்ன, எண்ணங்கள் என்ன, சிந்தைகள் என்ன, அது எப்படிப்பட்டதா, எங்களுடைய வார்த்தைகளில் எங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் எப்படிப்பட்டதா இருக்கிறது. அங்கே அந்த இருதயம் முக்கியமானது என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. அடிக்கடி அங்கே நாங்கள் எங்களுடைய பாஸ்டர் கூட அடிக்கடி இந்த வார்த்தைகளை எங்களை சொல்லுவார். வேதம் அதைத்தான் சொல்லுது. ஆண்டவர் எங்களிடத்திலே பொன்னையோ வெள்ளியோ அங்கே கேட்பதில்லை, மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தா என்றுதான் கேட்கிறார். இந்த அற்பமான ஒரு சின்ன சின்ன காரியம், இதை நாங்கள் பார்ப்போம், ஒரு சின்ன காரியம். எங்களோட வீட்டையோ எங்களுடைய காரையோ எங்களுடைய பொருளையோ நீ வித்து ஏழைகளுக்கு கூடன்னு சொல்லு, உன் இருதயத்தை எனக்கு தான், நீ எனக்கு ஏற்றவளாய் வாழு, அப்பொழுது நான் உன்னை பலப்படுத்துவேன். சங்கீதக்காரன் நாங்கள் பார்க்கிறோம், அங்கே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைபெறமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் என்று கதறுகிறது மட்டுமல்ல, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரு என்று சொல்லுகிறார். அப்ப அவனுக்கு விளங்குது, நான் எல்லாத்தையும் விட்டு தூரமாய் போகிறேன், ஆண்டவரை விட்டு போகிறேன், பிரசன்னத்தை விட்டு போகிறேன், ஆவிக்குரிய எல்லா காரியங்களையும் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நான் இப்ப எங்க போகிறேன், மறுபாதையில் நான் நிற்கிறேன். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களில் நாங்கள் தவறுகிற போது நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் விலகி போகிறோம். நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு எங்களை தூரப்படுத்துகிறது, உலகத்துக்குரியவர்களாக எங்களை மாற்றுகிறது. அந்த தாவீது பார்த்தான், அந்த அரண்மனையிலே அந்த வெளி அரங்கத்திலே நின்று பார்த்தான். இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய குடும்பத்திலே நின்று பார்க்கிறோம், வேலை செய்கின்ற சமூகத்திலே நின்று நாங்கள் பார்க்கிறோம், கூடுகிற இடத்திலே நின்று பார்க்கிறோம். எதை பார்க்கிறோம்? ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்கிறோமா, அல்லது உலகத்தின் காரியங்களை நாங்கள் பார்க்கிறோமா? எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தேவனை நாங்கள் சிந்திக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எந்த இடத்தில் நின்றாலும் நாங்கள் அங்கே உலகத்தை அல்ல, உலகத்துக்குரிய காரியங்களை அல்ல, தேவனுக்குரிய காரியங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதற்காகத்தான் எங்களுக்கு ஒரு உணர்த்துதலின் ஆவியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் கண்டித்து உணர்த்துகிறார். அந்த உணர்த்துதல் எங்களுக்கு வர வேண்டும். எப்பொழுது நாங்கள் தேவனோடு இருப்போமானால் அந்த தேவ சிந்தியை எந்த இடத்திலும் எங்களோடு இருக்கும், எந்த சமூகத்திலும் நாங்கள் இருந்தாலும் இருக்கும். ஆகவே உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும் என்று தாவீது அங்கே கதறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். மறுபடியும் அவன் கெஞ்சுகிறான், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும் என்றார். நாங்கள் பார்க்கிறோம், அருமை
தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, அங்கே உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் தாரும் என்று தாவீது கேட்கிறார். அந்த சந்தோஷம் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களின் நிமித்தம் எதனால் நாங்கள் தவறுகிறோம் என்று நாங்கள் பார்த்தால் அநேக காரியங்களை நாங்கள் சொல்ல முடியும், அநேக காரியங்களை நாங்கள் வெளிப்படுத்த முடியும். அது எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் தெரியும் எதனால் நாங்கள் தவறுகிறோம், எந்த காரியத்தினால் நாங்கள் ஆண்டவருக்கும் எங்களுக்கும் இருக்கிற அந்த நெருக்கம், உறவு, ஐக்கியம் விலகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதை நாங்களே சிந்தித்து பார்ப்போமானால் ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துவார், ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அன்று தாவீதுக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர் உங்களுக்கும் எங்களுக்கும் வெளிப்படுத்துவார். எங்களுடைய எல்லா விதத்திலும் அவர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனையே நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் இதற்கு முன்பு நாங்கள் பார்ப்போமானால் தாவீது ஒரு அரசனாய் இருந்தான். நாங்கள் பார்த்தோம், அங்கே சவுலினால் நெருக்கப்பட்டான், துன்பப்பட்டான், அநேக குகைகளை அநேக தேசங்களிலே தஞ்சம் புகுற அவன் போனான். ஆனால் தாவீது எப்படிப்பட்டவனாய் இருந்தோம், இதே போலவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பிரிக்க போகிறோம். தாவீது கேட்ட ஜெபங்கள், ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து அவன் தேவனை புகழ்ந்து பாடி தேவனை ஆராதித்தான். நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் அரண், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று நாங்களும் சொன்னோம். ஆனால் நாங்கள் தவறி நாங்கள் இப்படி இருக்கிறோம். எப்படி? அங்கே சுத்த இருதயத்தை, அந்த இருதயத்தை நாங்கள் இழந்துவிட, இருதயம் கேடும் கிறுக்குள்ளதுமாய் இருக்கின்ற வேதம் சொல்லுகிறது. எங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் அங்கே இருக்கிறது என்று நாங்கள் இந்த பார்த்தோம். ஆனால் இதற்கு முன்பதாக தாவீதுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். தாவீது எப்படிப்பட்ட ஐயாருடைய ஈசாயின் மகன், அவன் அங்கே சகோதரர்களிலே கடைசியானவன். இது நாங்கள் இந்த செய்தியை நாங்கள் அநேக தரம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனாலும் அவன் அங்கே ஒரு தாழ்த்தப்பட்ட, அங்கே சகோதரர்களாலும் தகப்பனாலும் புறக்கணிக்கப்பட்டவன். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆவிக்குரிய அங்கே வாழ்க்கைக்கு நாங்கள் வருகிற போது ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே நாங்கள் இருந்திருக்கிறோம். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலே தாவீதை எப்படி அவர்கள் பார்த்தார்கள்? அவன் படிப்பறிவு இல்லாதவன், ஆடுகள் மேய்க்கிறவனாய், அங்கே சகோதரர்கள் அங்கே இராணுவத்திலே ஒரு இராணுவ பயிற்சி பெற்றவர்களாய் அவர்கள் இருந்தார். ஆனால் தாவீது எப்படிப்பட்டவனாய் இருந்தால், ஆடுகள் மேய்க்கிறதற்கு அங்கே அவன் பாவிக்கப்பட்டான். ஆடுகள் மேய்க்கிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? ஆண்டவரை ஆராதிக்கிறவனாய், அந்த வனாந்திரத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவனாய், அவரை துதிக்கிறவனாய், எப்பொழுதுமே அவருடைய அந்த ஆடுகள் மேய்க்கிறவது எப்பொழுதும் அவருடைய சிந்தை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா இருந்தது. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அதற்கு முன்பு ரட்சிக்கப்படுகின்ற அந்த காலங்களில் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம்? ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய், யார் என்ன சொன்னாலும் அதை காதில் கேட்காதவர்களாய், மகுனமாய், அந்த ரட்சிப்பின் முதல் பகுதி எப்படி நாங்கள் வாழ்ந்தோம்? ஆண்டவரோட ஐக்கியமான உறவு, ஆண்டவருக்கும் எங்களுக்கும் ஒரு நெருக்கமான உறவிலே நாங்கள் வாழ்ந்தோம் ஆரம்ப காலத்திலே. அப்படி வாழ்ந்து நெருங்கி அங்கே ஆண்டவர் எங்களை எப்படி வைத்திருக்கிறார்? இப்பொழுது எங்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே, எங்கள் எல்லோரையும் எங்கேயோ வாழ்ந்த எங்களை ஆண்டவரே இந்த தேசத்தில் அழைத்து வந்தார். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ராஜாக்களாய், ஆசாரிகளாய், லேவியர்களாய் இருந்தோம். நாங்கள் எங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது உலகம் அறியாது, உலகத்துக்கு அது புரியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் அது என்ன சொல்லுவாங்க, எரும மாட்டில மழை பெஞ்ச மாதிரி தான் இருக்கு. உலகத்துக்கு அது தெரியாது. ஆனால் அறிஞ்ச எங்களுக்கு அது விளங்கும், அறிஞ்ச எங்களுக்கு அது விளங்கும். இதன் உண்மை என்ன, இதன் ரகசியம் என்ன, இதற்கு எப்படியான வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் உலகத்துக்கு அது தெரியாது. உலகத்தில் உள்ளவர்களுக்கு அது சொன்னாலும் புரியாது. வேதம் சொல்லுகிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாய், ரட்சிக்கப்பட்ட நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. அது எந்த சூழ்நிலை நாங்கள் இருந்தால், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் ரட்சிப்பின் காலங்களிலே அந்த நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்று அந்த நெருக்கத்தில் இருந்து, வியாதியில் இருந்து, பிசாசின் பிடியில் இருந்து, எத்தனையோ வகையான காரியங்களிலிருந்து நாங்கள் மனம் திரும்பி அங்கே வந்தபோது ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பை நிமித்தம் நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆனால் அந்த ரட்சிப்பை நாங்கள் இழந்து விட்டோமானால் இன்று தாவீதை போலவே நாங்கள் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அந்த ரட்சிப்பை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஆண்டவரை நாங்கள் அதை மகிமைப்படுத்தி அந்த மகிமையை நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது. ஒரு காலமும் அங்கே அந்த விட்டு கொடுக்க, அந்த தாவீது அந்த குறுகிய காலங்களிலே அங்கே தேவனை அங்கே மகிமை, அந்த தேவனுக்கு உண்மை இல்லாத ஒரு மகனாக இருந்தான்.
உணர்த்தப்பட்டதின் பிற்பாடுதான் தன்னுடைய பாவத்தையும் தான் செய்த பிழைகளையும் உணர்ந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த உணர்த்துதல் எங்களுக்கு வர வேண்டும். நாங்கள் நினைக்கலாம், நாங்கள் ஆண்டவரோடு தான் இருக்கிறோம், நாங்கள் தினமும் செபிக்கிறோம், நாங்கள் எல்லா விதத்திலும் நாங்கள் சரியாக நடக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் அங்கே நாங்கள் எங்களை ஆராய்ந்து நாங்கள் பார்ப்போமானால் அங்கே தவறுகள் ஆராய்வதற்கு முன்பதாக ஆவியானவர்களுக்கு நாங்கள் கேட்போமானால் அவர் அந்த பிழைகளை சுட்டி காட்டுவார், அந்த தவறுகளை, அந்த குற்றங்களை அவர் உணர்த்துவார். இதுதான் மகனே, இதுதான் மகளே, நீ இதிலிருந்து விடுதலை பெறு, இதிலிருந்து நீ சரியாகி, இதிலிருந்து நீ தெளிந்து எழுந்து வா. அங்கே தாவீது தன் பிள்ளைகளை உணர்ந்தான். அங்கே தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டான். தேவன் அவனுக்கு மன்னித்தவராய் மனமுருக்கம் உள்ளவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. இது எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தேவனிடத்திலே மனம் திரும்புவோம். நாங்கள் துதித்தவர்கள், பாடினவர்கள், தேவனை அறிந்த உடனே எத்தனையோ பேருக்கு தேவனை பற்றி பறைசாற்றினவர்கள், அங்கே சத்தியத்தை சொன்னவர்கள். இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, நான் இப்படித்தான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இப்பொழுது அங்கே கர்த்தருக்குள்ளே ஒரு புது மகனாய் வாழுகிறேன் என்று சொன்னவர்கள். இன்று எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் வாழுகிறோம், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையிலே இருக்கிறது. நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு 10 வருடம், 15, 20, 30 வருடம் இருக்கலாம், ஒரு வருடமாய் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? தேவனோடு ஐக்கியப்பட்ட, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறதா? அல்லது எங்களை இருதயத்தை நாங்கள் அங்கே இழந்து போனவா, இருதயத்தில் உள்ள அந்த சந்தோஷத்தை, அந்த தேவ சந்தோஷத்தை நாங்கள் இழந்தவர்களா, அந்த சுத்த இருதயம் இல்லாதவர்களாய் நாங்கள் வாழுகிறோமா? அங்கே நிலவரமான ஆவி இல்லாதவர்களாய் நாங்கள் வாழுகிறோமா? அங்கே தேவனுடைய சமூகத்தை விட்டு நாங்கள் தூரமாக இருக்கிறோமா? இல்லை தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோமா? நாங்கள் இருக்கிற இடத்திலே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் இருக்கிற போது தேவனோடு இருக்கிறோமா? எங்களுடைய பேச்சு, எங்களுடைய செயல்கள், எங்களுடைய வாக்கு, எங்களுடைய ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள், நாங்கள் முன்னே உலகத்திலே வாழ்கிற போது எங்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசம், பேச்சு வார்த்தைகள் வித்தியாசம். ஆனால் கர்த்தருக்குள்ளே நாங்கள் வந்ததும் எங்களுடைய பழக்கங்கள் வழக்கங்கள் எல்லாம் மாற்றமாய் மாறிய வாழ்க்கை தான். ஆனால் மறுபடியும் அந்த வாழ்க்கை திரும்பி புரண்டு மறுபக்கமாய் நிற்கிறது. தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் என்று தாவீது கேட்டது போல நாங்கள் கேட்போமா? இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்த தவறுகள், செய்த பிழைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்ப்போம். எந்த இடத்திலே நாங்கள் விழுந்திருக்கிறோம்? ஆகிய தாவீதுக்கு அந்த உயர்வு வருவதற்கு எவ்வளவு தடைகள் இருந்தது. அந்த தடைகளை எல்லாம் தாண்டி தேவனோடு கூட இருந்து தேவனோடு ஐக்கியப்பட்டு அந்த உயர்வை பெற்ற தாவீது, உயர்வின் பிற்பாடு அவன் விழுந்ததை நோக்கத்தை நாங்கள் அறிகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உயர்ந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் விழுகிறதற்கு, அங்கே பிசாசானவன் விழுத்துறதுக்கு பல வகையான காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் செய்து வருகிறார். எப்படி ஒரு ஆவிக்குரிய மகளை விழுத்தலாம்? இவருடைய பலவீனம் என்ன? இவரை எதனாலே நான் அடிக்கலாம்? எப்படி இவரை விழுத்தலாம்? எதனால் சோர்ந்து போக பண்ணலாம் என்று கூட அவன் வகை தேடி திரிகிறான். ஆகவே என்னுடைய இருதயம் எப்பொழுதும் சுத்தமுள்ள இருதயமாய், எந்த சூழ்நிலையிலும் எந்த கலக்கம் வரலாம், போராட்ட வேதம் சொல்லுகிறபடி அடிக்கடி பாஸ்டர் சொல்லுகிறதை நான் நினைவுபடுத்தி நான் எந்த இடத்துல நான் நிற்பேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, வேலைத்தனத்திலும் உபத்திரவம் உண்டு. நீங்க எப்படித்தான் நேர்மையா அந்த 8 மணித்தியாலும் ஒழுங்கா நின்று வேலை செய்தாலும் ஏதாவது ஒரு குற்றத்தை யாராவது சொல்லி உங்களை மனமுடைய வைப்பாங்க. குடும்பத்தில் நீங்க சரியான விஷயத்தை நீங்க செய்து வந்தாலும் ஏதாவது ஒரு பிள்ளைய உங்களுக்கு சுட்டி உங்களை மனமுடைய வைக்கலாம். இது பிசாசுடைய ஒரு தந்திரம், உங்களை எந்த வகையில தாக்கலாம். சபையிலும் கூட, வேலை தலங்கள், நாங்கள் கூடுகிற நண்பர்களிடத்தில் கூட எங்களை ஒரு பரியாசமான ஒரு பார்வையிலே அவர்கள் பார்க்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? விலையேற பெற்ற முத்துக்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த விலையேற பெற்ற முத்துக்கள் தேவனுடைய வீட்டை அலங்காரிக்கட்டும். அல்லேலூயா. தேவனுடைய வீட்டை அலங்காரிக்கும் முத்துக்களாய் நாங்கள் மாறுவோம். ஆகவே நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம், எங்களை அர்ப்பணிப்போம், எங்களை ஒப்புக் கொடுப்போம்.
தாவீதுக்கு அந்த நாத்தான்வேல் உணர்த்தியது போல இன்று எங்களுக்கும் ஆண்டவர் உணர்த்துகிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் உணர்த்துகிறார். எங்களுடைய தவறுகளை, எங்களுடைய பிழைகளை, எங்களுடைய பேச்சுவார்த்தைகளை, எங்களுடைய நடக்கைகளை, எங்களுடைய செவியில் நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த ஆதியில் இருந்த அன்பு, தாவீது தேவனோடு எப்படி ஆவியிலே அந்த அன்பு கொண்டு இருந்தாரோ, அந்த ஆடுகள் மேய்க்கிற போது எப்படியெல்லாம் அங்கே இசைக்கருவிகளை வாசித்து தேவனை மகிமைப்படுத்தினார், தன்னுடைய ராஜபாயத்தில் தனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தேவனை சார்ந்திருந்து தேவனையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருந்த மனுஷனாய். ஆனால் அங்கே எல்லாம் கிடைத்து விட்டது. எல்லா சுகபோக வாழ்க்கை அவனுக்கு, அந்த ராஜபாரியம் கிடைத்து விட்டது. அவன் இன்று ராஜாவாய் ஆளுகை செய்து அந்த ஜனங்களை நடத்துகிற ஒரு மனுஷனாய் இருந்த போது அவனுக்குள்ளே ஒரு தீய செயல் இறங்கி விட்டது. இது எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் சம்பூர்ணமாய் இருக்கலாம், ஆசீர்வாதமாய் இருக்கலாம், சந்தோஷமாய் இருக்கலாம். நாங்கள் இனி உழைப்பதற்கோ தேடுவதற்கோ ஒன்றுமல்ல, எல்லாம் பரிபூர்ணமாய் இருக்கின்ற நாங்கள் நினைத்துக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சில தவறுகளை விடுகிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழுகிறோம். அந்த தவறுகளில் இருந்து நாங்கள் அங்கே மனம் திரும்புவோம். தேவனங்களை அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மகனாய் வாழ்ந்த ஒரு மகன். அங்கே தவறுகளை நாங்கள் பார்க்கிறோம். நாளை நீங்களும் அப்படிப்பட்டவர்கள். எம்மாத்திரம் ஒரு விதியை சிந்தித்து பார்ப்போம். நாளை நீங்களும் எம்மாத்திரம். எங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். எங்களையும் மிகவும் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். எங்களை அவர் அங்கே கைவிடாத தேவன். உன்னையும் என்னையும் அவர் நேசிக்கிறார் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அதற்கு ஆயத்தமாகும். இதனாலே நாங்கள் கைவிடப்பட்டுள்ள அங்கே 10 கன்னிகைகள் அங்கே ஆயத்தமானார்கள். ஆனால் 5 கன்னிகைகள் அந்த ஆயத்தத்தை இழந்து விட்டார்கள். அதற்குரிய அங்கே எண்ணெய் அங்கே அவரிடத்தில் இல்லாது போது இருந்தது. அதுபோலவே இன்று நாங்கள் ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய வருகையிலே அவருடைய சமூகத்திலே நாங்கள் நிற்க முடியாதவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய் அங்கே காணப்படக்கூடாது. என்னுடைய இருதயம் அவருக்கு ஏற்றவைகளாய், அவரை சிந்திக்கிறவர்களாய், அவருக்கு பிரியமானதாய் காணப்பட நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம். ஒரு விசை எங்களை நாங்கள் நிதானிப்போம். வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் என்னை நாங்கள் நிதானித்தால் நாங்கள் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களிடத்தில் உள்ள சிறு குற்றங்கள் எதுவானாலும் அங்கே பெரு குற்றங்களை நாங்கள் உடனே ஞாபகப்படுத்துவோம். ஆனால் சிறு சிறு பிழைகள், சிறு சிறு தவறுகள் அங்கே அதில் ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாய் அங்கே அதை உருவெடுத்து அங்கே அதை என்ன செய்யும்? ஒரு மனிதனைப் போலவே மாறிவிடும். ஆகவே உருவெடுக்காதபடி அந்த சிறு காரியத்திலே நாங்கள் மனம் திரும்புவோம். ஆண்டவர், எனக்குள்ளே எப்படிப்பட்ட பலவீனம் இருக்கிறது, எப்படிப்பட்ட இருதயம் உள்ள மகளாய் நான் உங்களுடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன் அப்பா. எப்பொழுதும் திருச்சபையில் ஆராதனையில் மாத்திரமல்ல, வீடுகளிலும் வேலை ஸ்தலங்களிலும் உறவுகள் கூடுதலிலும் கூட நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் இந்த வேளையில் ஒப்புக் கொடுப்போம். இனிமேலும் ஆண்டவரே அப்பா, இந்த தவறுக்கு உரியவளாய் நாங்கள் வாழாதபடி உமக்குரியவனாய், உம் இருதயத்துக்கு ஏற்ற மகளாய் நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து யாவரும் தேவனை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாது செய்கிறார்.
விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah. நன்றி இயேசுவே. அன்பும் இரக்கம் உள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த நேரத்தில் கர்த்தாவே எங்களோடு இணைந்திருக்கிற இந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே தேவைகளோடும் ஆண்டவரே வேண்டுதல்களோடும் ஆண்டவரே பாரத்தோடும் துக்கத்தோடும் கஷ்டத்தோடும் வேதனையோடும் வந்திருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, நீர் எல்லாம் எங்களுக்கு யார் உண்டு கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிற வேளையிலே கர்த்தாவே நீர் எங்களை விடுதலையாக்கவும் வல்லவர் உள்ளவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம் ஏசப்பா, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதான எல்லாவற்றையும் நீர் காண்கிறீர். எங்களுடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் நீர் அல்லவோ கர்த்தாவே. எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறதான எல்லா வேதனைகளையும் கஷ்டத்தையும் ஆண்டவரே நீர் காண்கிறவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. இந்த நாளிலும் நீர் ஆண்டவரே எங்களை விடுவிக்க வேண்டுவதாய் கெஞ்சுகிறோம். இந்த பிள்ளைகளை விடுவிக்க வேண்டுவதாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே வேதனையின் மத்தியிலே போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளை விடுவிக்க வேண்டுவதாய் கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொன்றும் உம்மை முற்றுமாக நேசித்து உம்மை முற்றுமாக ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வந்து உம்மை முற்றுமாக ஒப்படைக்கிறதுக்கு ஆண்டவரே அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவருடைய ஆண்டவரே உள்ளத்தை நீர் காண்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் விடுதலையாக்கும், நீர் விடுதலையாக்கும். உம்முடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்கிற வேளையிலே இயேசுவே பிசாசின் கிரியைகள் அகன்று போகின்றன. உம்முடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்கிற வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவரே எல்லா பிசாசின் தந்திரங்களும் உடைந்து போகின்றன, வியாதிகள் சொஸ்தமாகின்றன. ஆண்டவரே குணப்படுத்துகிறேன் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே வேதனையிலே இருக்கிறதான பிள்ளைகளை ஆண்டவரே கண்ணோக்கி பாருமையா, கண்ணோக்கி பாருமையா. ஆண்டவரே சப்பா ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு கூட வருகிறோம், விசுவாசத்தோடு கூட வருகிறோம். ஆண்டவரே இந்த நேரத்தில் கர்த்தாவே உம்மை நோக்கி தேவனே எங்களை விடுவிக்க மாட்டீரா, எங்களுடைய வேதனை எங்களுக்கு விடுவிக்க இல்லையா என்று கேட்கிறதான அந்த பிள்ளையுடைய உள்ளத்திலே நீ பேச வேண்டுவதாய் கெஞ்சுகிறோம், தொட வேண்டுவதாய் கெஞ்சுகிறோம். அவளை முற்றுமாய் மாற்ற வேண்டும் என்பதாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே அவர்கள் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் முன்னே வருகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்கும், இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்கும், இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே சுகத்தை கொடுமையா. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவரே ஆண்டவரே சந்திக்க வேண்டுவதாய் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து அவர்களை வழி நடத்தும் தாங்கும் பொறுப்படும் இயேசுவின் வல்ல நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றியோடு ஸ்துதி
துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே அப்பா, துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கே எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். நீ பெரியவர் ஐயா, நீ மாறாத தேவன் ஆண்டவரே, நீர் நின்றும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேரம் வரை ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்நேரம் வரை கர்த்தாவே எங்களை வழிநடத்தினீரே, எங்களுடைய வாழ்க்கையிலே வந்த எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவரே நீர் எங்களை கரம் பிடித்த வழிநடத்த வல்லவராய் இருந்தீரே கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டீரே, அதுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தேவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே வைக்கும்படியாய் ஆண்டவரே இந்த நேரத்தை எங்களுக்கு தந்தீரேதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி செலுத்துகிறோம் அப்பா, துதி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தேவனே, நன்றி தேவனே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் அப்பா, நீர் மாறாத தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவரே நீர் கூட இருப்பீர் என்ற விசுவாசத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. ஆமாண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நாங்கள் யாவரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, உங்கள் நேரம் உங்களோடு இணைந்திருந்து தேவனை ஆராதித்து அவரை துதித்ததற்காக தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். திரும்பவுமாக இன்னொரு முறை உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்று எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே வாழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்று எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் வாழ்ந்திருப்பேனே. யெகோவா அந்த தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராப்பா அந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா அந்த தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே.
லட்சங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா நீரே எந்த தேவன், தேவர்கள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா நீரே எந்த தேவன், தேவர்கள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா,